வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் நாம் கலைஞர் சந்தித்த சவால்களையும் அவருடைய சரித்திர பயணத்தில் அவர் கண்ட பல்வேறு சோதனைகளையும் அந்த சோதனைகளை அவர் எப்படி சாதனைகளாக மாற்றினார் என்பதையெல்லாம் தான் நாம் இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த 2001 முதல் 2006 வரையிலான அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியலிலும் இந்திய அரசியலிலும் நடந்த பல மாற்றங்கள், இதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்பொழுது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார். அன்றைக்கு ஒன்றிய அரசில் பாஜக கூட்டணியில் திமுக இருந்தபோதும் கூட 2003ஆம் ஆண்டு டிசம்பரில் அந்த உறவு முறித்து கொள்ளப்பட்டது. முக்கியமாக சோனியா காந்தி காங்கிரஸுக்கு தலைமை ஏற்பது தொடர்பாக ஒரு தேசிய இனவரி பார்வையுடன் பாஜக முன்வைத்த கருத்துக்களை கலைஞர் கடுமையாக எதிர்த்தார். உண்மையில் அவர் தலைவராவதில் எந்த தடையும் இல்லை என்பதை கலைஞர் முதலில் வலியுறுத்தி கூறினார் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் அன்றைக்கு சோனியா காந்தி அவர்கள் மீண்டும் திமுகவுடன் ஒரு உறவை புதுப்பிப்பதற்கான ஒரு முயற்சிகளில் அவர் ஈடுபட்டார். அந்த கூட்டணி முயற்சிகள் வெகு வேகமாக முன்னேறி வந்தன. மன்மோகன் சிங் அவர்கள் சோனியா காந்தி அவர்களுடைய பிரதிநிதியாக சென்னைக்கு வந்து அறிவாலயத்தில் கலைஞர் அவர்களை சந்தித்து உரையாடினார். அதற்கு பிறகான பத்திரிகையாளர் சந்திப்பில் கலைஞர் மாபெரும் தலைவர், இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய மாற்றங்களை கலைஞரால் தான் கொண்டு வர முடியும், அவருடைய வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி தேர்தலில் போட்டியிடும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வெளியிட்டார்கள். காட்சிகள் வேகமாக மாறத் தொடங்கின. அப்போது அதுவரைக்கும் காங்கிரஸிலிருந்து பிரிந்து நின்ற அதனுடைய பல்வேறு பிரிவுகள், அதாவது மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய தமிழ் மாநில காங்கிரஸ், வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தலைமையிலான ஒரு கட்சி, அதே போல் ப. சிதம்பரம் அவர்கள் தனியாக நடத்தி கொண்டிருந்த அமைப்பு எல்லாம் காங்கிரஸோடு வந்து இணைந்து கொண்டன. சோனியா காந்தியினுடைய ஒரு தலைமையை அவை ஏற்று அந்த தேர்தலில் அவை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பை அன்றைக்கு கலைஞர் உருவாக்குவதில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை வகித்தார். சோனியா காந்தி அவர்கள் கலைஞரை ஒரு கூட்டணி கட்சி தலைவராக மட்டும் பார்க்கவில்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைவராகவே சோனியா அவர்கள் கலைஞரை பார்த்தார்கள். கலைஞரனுடைய ஆளுமையையும் அவருடைய உயரத்தையும் திட்டத்தெளிவாக சோனியா காந்தி அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் அன்றைக்கு அரசியல் கூட்டணி என்பதை இடதுசாரிகள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு ஒரு மாபெரும் வானவில் கூட்டணி ஒன்றினை அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கியது. என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாக அந்த கூட்டணி அமைந்திருந்தது என்று சொல்லலாம். அந்த கூட்டணியினுடைய ஒரு தேர்தல் வாய்ப்புகள் என்பது எப்படி இருக்கும் என்ற நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. கலைஞரனுடைய திட்டம் வீண் போகவில்லை. அன்றைக்கு பல இடங்களிலும் பாஜக இந்தியா ஒளிர்கிறது என்று அன்றைக்கு செய்த பொய் பிரச்சாரத்தை அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அந்த வானவில் கூட்டணி என்பது முறியடித்து உண்மையை நாட்டிற்கு உரைத்தது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் 216 இடங்களில் வென்றது. பாஜக 178 இடங்களைத்தான் பெற முடிந்தது. கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அன்றைக்கு பாஜகவை வீழ்த்தி அன்றைக்கு கூட்டணி அரசை, காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அரசை உருவாக்குவதில் கலைஞர் ஒரு மிகப்பெரிய சக்தியாக செயல்பட்டார். அப்படித்தான் அன்றைக்கு தேசிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய முதலாம் ஆட்சி காலம் 2014 தொடங்கியது. அந்த ஆட்சியில் கலைஞர் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன, அவர் எதை அந்த காலகட்டத்தில் நிறுவினார், வரும் நாட்களில் நாம் அவற்றை பார்க்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உதவுகிறது என்பதை பார்க்கலாம். நம்ம என்னைக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை என்னோட சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிறுவனத்தின்
வளர்ச்சியில் நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக இருந்து விடுகின்றார். ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை சுய சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து. பலர் இது அப்படி தான் நடந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால அந்த இலக்குக்கு போக முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால், ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். Every day you have to take one step towards your goal. The action takers அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை. தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழித்து அடையலாம். ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நிறைய பேர் பேசுவாங்க, வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க நிறையா டயலாக் பேசுவாங்க, நிறையா ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க, நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் they don't take action. கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் மேலே உயரமாக வளர்கிறார்கள். இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க, அவர் இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது. நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் இளம் வயதில் அவர்கள் நினைத்த இலக்கை அடைந்திருப்பார்கள். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அவருக்கு லக்கு, இல்லை அப்பா பண்ணிட்டாரு, மாமனார் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம். அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது. எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது, ஒரு ஸ்டெப், a journey of 1000 miles start with the first step, one single step. ஒரு 1000 மைல்கள் கடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த 1000 மைல் வரும். ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதல் அடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும். தினசரி
நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத, அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் இப்போ இன்னை நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும், என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது? உங்களுக்கு எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசளவில் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனதளவில் ஆசைப்பட்டாச்சு. அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது, எந்த மாதிரி திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாமே ஓப்பன். ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க, யாருக்கு எவ்வளோ சம்பளம், யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது. அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள். அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது. அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ், ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆட்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது. வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும். நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது தான் முதல் படி. அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கேரளாவில் திருவனந்தபுரத்திற்கு அருகில் வெஞ்சரமூடு என்னும் ஒரு ஊரில் ஓர் அதிசயம் நடந்திருக்கிறது. நாட்டுக்கு மிக மிக தேவையான அதிசயமாகவும் அது அமைந்திருக்கிறது. வேறொன்றும் இல்லை, 2 மதங்களை சார்ந்தவர்கள், 2 கட்சிகளைச் சேர்ந்தவர்களை விட எதிரிகளைப் போல ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள். 2 மதங்களை சார்ந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. அவரவரினுடைய நம்பிக்கை அவரவருக்கு என்னும் புரிதல் இருக்குமானால் நீ உன் வழியில் போகலாம், நான் என் வழியில் போகலாம் என்று இருவரும் ஒத்துப்போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நாடு முழுவதும் மத கலவரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் கேரளாவில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. வெஞ்சரமூடு என்கிற இடத்தில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சாமுண்டீஸ்வரி கோயிலை கட்டி முடித்திருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கு வருகிற அந்த பாதையின் தொடக்கத்தில் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு செல்லும் பாதை என்று ஒரு பெரிய வளைவு ஆர்ச் வைக்க வேண்டும் என்று கருதியிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே அந்த இடத்தில் நுழைகிற இடத்தில் ஒரு பள்ளிவாசல் மசூதிக்கான அந்த வளைவு அங்கே இருக்கிறது. அதனை தாண்டி அடுத்து வேறு எங்கே வைக்கலாம், அருகில் வைத்தால் சிக்கல் வந்து விடுமோ என்கிற எண்ணத்தில் அவர்கள் இடம் பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த பள்ளிவாசலை சார்ந்த பெரியவர்கள் என்ன உங்களுக்கு தயக்கம் என்று கேட்டிருக்கிறார்கள். வேறொன்றுமல்ல, பள்ளிவாசலுக்கான வடிவு இருக்கிறது, அடுத்து இதையும் வைக்கலாமா என்கிற யோசனை இருக்கிறது. அப்போது அந்த இஸ்லாமிய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அடுத்து வைக்க வேண்டாம், 2 பேரும் ஒரே வளைவே வைத்து விடலாம் என்று. ஒரே வளைவு என்றால் எப்படி? அந்த வளைவில் ஒரு பாதி சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போகும் பாதை என்பது, இன்னொரு பாதி பள்ளிவாசலுக்கு போகும் பாதை என்பது. இது நடைமுறையில் சாத்தியமா? ஏன் சாத்தியமில்லை? இருந்த பழைய வளைவை எடுத்துவிட்டு இப்போது அங்கு புது வளைவு இருக்கிறது. அந்த காட்சி, அந்த படம் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. உண்மையாக சொன்னால் கடவுள் மத நம்பிக்கையற்ற என் போன்றவர்களுக்கு கூட அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அந்த வளைவு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பகுதி சிவப்பில், மறுபகுதி பச்சையில் இருக்கிறது. சிவப்பில் இருக்கிற அந்த பகுதியில் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு செல்லும் பாதை என்று மலையாளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பச்சையில் இருக்கிற அந்த வளைவில் இந்த பள்ளிவாசலுக்கு செல்லும் பாதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சிவப்பு முடிகிற இடத்தில் ஓம் என்கிற அந்த சமஸ்கிருத எழுத்து இருக்கிறது. பச்சை முடிகிற இடத்தில் 2ம் அருகருகே அந்த ஓம் என்பதற்கு அருகில் ஒரு பிறை இருக்கிறது.
இது இவர்களின் குறியீடு, அது அவர்களின் குறியீடு. இரண்டும் ஒரே வளைவாக ஒரே இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் பள்ளிவாசல், இன்னும் கொஞ்சம் சற்று தள்ளி போனால் சாமுண்டீஸ்வரி கோயில். இப்படி ஒரு வளைவை இந்தியா வேறு எங்கும் பார்த்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அப்படி ஒரு வளைவு வைத்ததற்கு பிறகு அதுவே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் ஒரு அன்பை, ஒரு நட்பை, ஒரு நேசத்தை வளர்க்கிறது. பாருங்கள், நமக்காக இடத்தை விட்டு கொடுத்தார்கள் என்று இவர்களுக்கும், இந்த இடத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களே பெருந்தன்மையோடு என்று அவர்களுக்குமான ஒருவருக்கொருவரான புரிதலும் நட்பும் இருக்கிறது. இதை பார்த்து சிலர் கொஞ்சம் சங்கடப்படுகிறார்கள் என்பது உண்மைதான். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இப்படி ஒற்றுமையாக போய்விட்டால் நாட்டில் தங்கள் அரசியலுக்கு இடம் இருக்காதே என்று மிகச்சிலர் கவலைப்படலாம். ஆனால் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் கூட, பொது உடைமை கட்சியை, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள், முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் இதனை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதுகிறார்கள். இது வெஞ்சரமூடு என்கிற ஓர் இடத்தில் இந்த மாற்றம் நடந்துவிட்டால் போதுமானதல்ல. அது இந்தியா முழுவதும் பரவ வேண்டும். உலகம் முழுவதும் மதங்களுக்கு இடையிலான மோதல் நிறுத்தப்பட வேண்டும். மனிதநேயம் எங்கே வளர்கிறதோ அங்கே மத மோதல்கள் தானாகவே குறைந்து போய்விடும். அதற்கான தொடக்கமாக, ஒரு முன்மாதிரியாக, ஓர் எடுத்துக்காட்டாக இந்த வளைவு இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் திருவனந்தபுரம், வெஞ்சரமூடு, சாமுண்டீஸ்வரர் கோயில், பள்ளிவாசல் வளைவு, ஆர்ச் என்று கூகுள் தேடுபொறிகளை பார்த்தால் அந்த படத்தையே பார்த்து விடலாம். அந்த படம் மகிழ்ச்சி தருகிறது, நம்பிக்கை தருகிறது, ஆறுதல் தருகிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு எடுத்துக்காட்டாகவும் அது அமைந்திருக்கிறது.